அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களின் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள பண்பலை ஊடகங்களை வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூவோட எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ் மீட் இருக்கு. எல்லாரும் இருந்து பிரஸ் மீட் Q&Aலேருந்து எல்லாம் முடிச்சுட்டு போகணும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ரத்னம் பாரி for Mr. Karthikeyan Santanam அவர்கள். சார், நடுவில் நீங்கள் வந்து சென்டரில் நிற்கணும் சார். திஸ் இஸ் யோர் தருணம், உங்கள் மூமெண்ட் இது. அண்ட் விஷால் சாரை பற்றி நாங்கள் நிறைய ஆன் அ டெய்லி பேசிஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் இந்த படத்தில் விஷால் சார் மாதிரி ஒரு ரூட்டடான கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஹீரோவை நான் காஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம், அந்த கட்ஸ் எங்கேருந்து வந்தது? ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் அண்ட் பிரசன்ட் மீடியா அண்ட் ஆல் த வெல் விஷர்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை நிக்கில் சார் வேகமாக பின்னாடி கூப்பிடும்போது நான் பயந்துட்டேன். ஏதோ பஞ்சாயத்து போல், ஐயோ என்னடா ப்ரொடியூசரை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த என்ட்ரிலாம் எனக்கே புதுசு, கூச்சமாகவும் இருந்துச்சு. அப்புறம் கெஞ்சினேன், நான் முன்னாடியே வந்துடுறேன்ட்டு, உடலை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐ மீன் யூ ஸ்போக் அபவுட் ரூட்டட், கான்ட்ரவர்ஷியல், அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. விஷால் சாரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது செல்லம்மை படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஐ வாஸ் இன் 3rd year. ஐம் ஷுர் கல்யாண் மை பார்ட்னர் நோஸ் தட். உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் நான் படிக்கும்போது போய் பார்த்தம்போது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஹரி சார், சாமி, தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. அப்படி தான் ஹரி சார். ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பனையான தருணம் எனக்கு. ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவா, ஹரி சார் டிரெக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போன்னு நான் என் வாழ்க்கையிலே நினச்சது கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்போயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். எப்படா நீ ப்ரொடியூசர் ஆன அப்படின்னு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது. இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான். நான் அதை எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா அந்த வேலைக்கான ஊதியமை நான் வாங்கிக்கிறேன். அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்து ஒரு 3 years முன்னாடி என் பையனோட பர்த்டே அன்றைக்கி தான் மீட் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கேரவேனில். அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சாரை மீட் பண்ணுறதுக்கு, மார்க் ஆண்டனிக்கு. ஸோ நான் உள்ளே போய் பார்த்து பேசினோடனே இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன். And I am someone who always believes in the vibes. ஏன்னா அது மட்டும் தான் நான் நம்புவேன். and I take decisions by conviction and instinct. நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாரை பார்த்தேன், அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் அவருக்கும் என்னை பர்சனாக பிடிச்சிருந்துச்சுன்னு. கார்த்திக், நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போ ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து அப்பயே இட்ஸ் பீன் 2.5 3 years முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணி முடித்த உடனே கடவுளாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டர் வந்து ஹரி சார். அந்த கடவுள் ரீதியில் அதை எனக்கு அமைச்சவர் வந்து விஷால் சார். அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ. அந்த 2 காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். அண்ட் ஃபாலோட் பை தம் தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணார். தென் சமுத்திரகனி சார் வாஸ் தேர் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் செலக்டட். அண்ட் இட்ஸ் பீன் அ கேக் வாக் ஜேர்னி ஃபார் மீ. நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ஜி ஸ்டுடியோஸ்லையும் சரி, என்னோட இன்வெஸ்டர்ஸ் கல்ராமன் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் மை பார்ட்னர் கல்யாண் அண்ட் ஆல்சோ மை co-producer அலங்கார் பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியல் ரைஸில் தே ஹவ் சப்போர்ட்டட் இட். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் டீம் இருக்குது. மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் நாராயணன் அண்ட் அர்ஜுன் ராஜ் எல்லாருமே இருக்காங்க. ஜி சைடில் ஐ ஹேட் வினோத் அண்ட் யூடிவின்ற அவர் ஜி மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு, கிருபா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்ஷய் இஸ் த ஒன் ஹூ இஸ் த சவுத் ஹெட் ஆஃப் ஜி. ஸோ இவங்க எல்லோரும் இருக்கும்போது மை ஜாப் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு நேர்மையாக, என்னோட படத்துக்கு நேர்மையாக, என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நேர்மையாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட தருணம் தான் இது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது.
as simple. தேங்க்யூ ஸோ மச் ஸோ வெல் எக்ஸ்பிளைன். நான் இந்த தருணத்தில் ஜி ஸ்டுடியோஸ்லேருந்து அலங்கார் பாண்டியன் சாரை மேடைக்கு அழைக்கலாம். அலங்கார் பாண்டியன் சார் ஜி ஸ்டுடியோஸ் கிடையாது. அலங்கார் பாண்டியன் சார் is a co-producer 100%. and he is from Invenio origin, so you can welcome him over there. Can Alangar you sir, please please come have over. him? Yeah. Mr. Vinod sir from Z Studios, can we also have you on the stage? இந்த ஒரு தருணத்தில் நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் என்னோட ஒய்ஃப் தேவிகா, என் பையன் சஞ்சய், அண்டு என் மாமனார் மாமியார், அண்ட் மை பிரதர் இன் லா கார்த்திக் சுப்ராஜ், அண்ட் மை அண்ணி சத்யா, அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு படத்தை பண்ணுறது, ஐ திங்க் எனி ஜாப் இட் நீட் நாட் பி அ ப்ரொடியூசர், எனிபடி இன் திஸ் வேர்ல்ட், if their family is not being supportive, I think that person cannot achieve what they want to achieve in life. ஸோ எனக்கு என் குடும்பம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு நான் என்றைக்குமே அவங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். அதுதாங்க. தேங்க்யூ. Thank you so much, sir. Sir, do you have anything to add to? கார்த்திக் சொன்னார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் திங் ஐ ஆஸ்ட் him is நான் பேசக்கூடாதுன்ட்டு. ஓகே, திஸ் இஸ் our செகண்ட் கொலாபரேஷன் வித் ஸ்டோன் பெஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஜிகர் தண்டா, அதுக்கு அடுத்து ரத்னம். ஸோ hopefully third will be much more bigger. And my favorite hero, Mr. Vishal. So என்ன வேணும்? So everything is coming together and we are in safe hands. அதுக்கு தான் சொல்ல முடியும். Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு விஷால் சார் தான் ஆன்போர்டு இருந்தார். அப்புறம் டைரக்டர்ஸ் வந்து ஹரி சார் வந்து வந்தார். அப்புறம் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் ஹரி சாருக்கு. ப்ளஸ் விஷால் சார் வந்து ஒரு 6 இயர்ஸாக பழக்கம் ஆஸ் அ குட் பிரதர். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதில் ரொம்ப. ப்ளஸ் ஸ்டோன் பெஞ்ச் இஸ் ஆர் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் தமிழ். ஸோ வி ஹவ் டன் அ குட் ஃபிலிம். April 26 கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். Thank you so much. இது ரொம்ப அழகான ஒரு தருணம். 3 பேருமே இங்கே இருக்கீங்க. வணக்கம். அண்ணாவோட பல பன்முகங்கள் இருக்குது. எப்போவுமே அவரோட நிகழ்ச்சியில் வந்து சில விஷயங்கள் இருக்கும், கருத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கும். எப்போவுமே அவரோட நிகழ்ச்சியில் எங்களோட சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து பூங்குத்து, சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரவேற்பது பல நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை மாற்றி இந்த பூங்கொத்தோ இல்லை இந்த சிறப்பு பரிசுகள் வந்து அடுத்த நேரத்தில் யாருக்கும் பயனில்லாததாக இருக்கும். உங்களை மகிழ்வித்த அந்த நேரத்தில் தான் உங்களை மகிழ்விக்கும். அது மற்றபடி எதுவும் பயனற்றதாக தான் இருக்கும். அது அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிறப்பு விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய பூங்கொத்து, சிறப்பு பரிசுகள் கொடுத்து வரக்கூடிய செலவுகளை உங்களோட சார்பாக எங்களுடைய ப்ரொடியூசர் அவர்கள் 2 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான கல்வி உதவியை நாங்கள் இந்த நேரத்தில் வழங்க போகிறோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சார்பாக தான் இதை கொடுக்குறோம். இதோட சிறப்பு திட்டத்தை எப்பவுமே எங்களோட நிகழ்ச்சியில் வந்து இதை இனிஷியேட் எடுத்து ஒரு கடவுளுக்கு நிகராக இதை வழங்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த நிகழ்வுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கு தேவையான தொகையை அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு நம்ம ப்ரொடியூசர் சார் வந்து வழங்குவாங்க. ஜெசிதா அண்ட் ஸ்வேதா பிளெஸியோட தருணம் இது. தேவி ஃபவுண்டேஷன் அந்த என்டையர் டீம் சார்பாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூட். 2 பேருமே சிங்கிள் பேரண்டால் வந்து இன்னைக்கு இங்கே வந்து தேவி ஃபவுண்டேஷன் சார்பாக டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஜெசிதா அண்ட் ஸ்வேதா பிளெஸி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய வளரணும். அலங்கார் சார், தேங்க்யூ ஃபார் டூயிங் த ஆனர்ஸ். தேங்க்யூ. இது ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஆக்சுவலி ஹரி சார் இங்கே நிற்கிறாரு. ஹரிகிருஷ்ணன் சார் வந்து விஷால் சார் மட்டும் மேனேஜ் பண்ணாமல் இங்கே தேவி ஃபவுண்டேஷனையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அழகான இந்த தருணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வேதாமா. தேங்க்யூ ஜெசிதா. நிறைய படிங்க, நல்லா வளருங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. இந்த வாய்ப்பை வழங்கிய என்னோட அண்ணன், என் பாசமிகு அண்ணன் விஷால் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக ஹரி எனக்கு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பழக்கம். ஐ திங்க் படம் சார்ந்து இல்லாமல் வி ஆர் ஹேவிங் சர்டன் கான்வர்சேஷன்ஸ். ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் வந்து நிறையா பேர்கிட்ட பணம் இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணுன்றது தெரியாமல் ஒரு வழி இருக்கும். அப்போ நான் ஹரிட்ட நான் சொன்னேன், அதாவது ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஹரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோன் பெஞ்ச் ஆஸ் அ பிராண்ட் வில் பி
more than happy to support whatever the Devi Foundation is looking for. So அதை நான் சொல்லணும். அது and you're doing a splendid job in that and hats off to you. சார் உங்களுக்கு அப்படி ஒரு நபர் கிடைச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் சார் ஆக்சுவலாக. அண்டு நான் நிக்கில் சார் சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் ப்ரெஸ்ஸில் எதுவும் எழுத விடாமல் பண்ணிடுவார் சார். நிக்கில் சார் வந்து எங்களுக்கு, அதாவது நான் சினிமாவுக்கு வர முன்னாடிலேருந்தே நிக்கில் சார் எனக்கு பழக்கம். ஏன்னா கார்த்திக் முதல்ல சினிமாவுக்கு வந்துட்டான். அப்போ நான் கார்த்திக் சூராஜ் மச்சானா சுற்றிட்டு இருந்தேன். பேரே மச்சான் கார்த்திக் தான் சொல்லுவாங்க. இனி வரைக்கும் நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் தெரியும். ஸோ அன்னிலேருந்தே ஹீஸ் பீன் த வெல் விஷர் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த கம்பெனி. அண்ட் தேங்க்யூ சார், அஸ் ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் லுக் இங்க சார். செட் ஆஃப் producers right here. சின்ன ஏவி அவருக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மிஸ்டர் எம் சுகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேங்க்யூ இன்னைக்கு இங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. சார் கூட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நன்றி. திக்கு சார், சாரி. சார்ல ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்டோன் பெஞ்ச் டீம் அனைவருக்கும் நன்றி. விஷால் சார், டார்லிங், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் இதில் ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது மேக்ஸிமம் அது டைரக்டர் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்களாம் ஒத்துழைச்சிருக்கோம். பெட்டராக வந்திருக்கு, பாருங்கள். நன்றி. தேங்க்ஸு சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி. ஹரி சார் வந்து விஷால் சார்கிட்ட வந்து நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷால் சார் இந்த படத்தில் வேணும், தாமிரபரணியில் பார்த்த விஷால் சார் இந்த படத்தில் வேணும்னு சொன்னப்போ ஆஸ் அ டிஓபி நீங்கள் என்ன எப்படி காமிச்சிருக்கீங்க அவரை படத்தில்? அது நாங்கள் காமிக்கிறோம் இல்லையா, அந்த 10 வருஷம் இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து அந்த எனர்ஜி கம்மியாகாமல் எத்தனை ஒன்மோர் போனாலுமே அது எனர்ஜியாக விஜய் சாருக்கு அப்புறம் நான் விஷால் சார் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேமரா எத்தனை வாட்டி ஒன்மோர் பண்ணாலும் டயர்டு தெரியாது. ஆர்டிஸ்ட் ஒன்மோர் பண்ணாலும் இமீடியட்டாக டயர்டு தெரிஞ்சிடும். அந்த டயர்டு தெரியாமல் எத்தனை ஒன்மோர் பண்ணாலும் ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப கம்பெனி கொடுத்து ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். நீ இப்படி தான் கம்மியாக பேசுவீங்களா எப்போதுமே? இதே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அப்படியா? எனி விச் வேஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ரத்னம். 26ஆம் தேதி உங்கள் ஒர்க்கை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். Put your hands together once again everybody for our DOP for ரத்னம் எம் சுகுமார் சார் அவர்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். மாஸ்டர் ஃபார் ரத்னம் கனல் கண்ணன் சார் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம் சார். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரத்னம்ல நம்ம சண்டைக்கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம்ல வந்து விஷால் சார் கூட நடிச்சு ஹரி சாரோட டிரெக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். வாட் யூ ஹேவ் டு சே? அனைவருக்கும் வணக்கம். அதுவும் பொதுவாக நான் ஹரி சார்ட்ட முதல் படம் வந்து பூஜை, அது வந்து விஷால் சார் தான். அடுத்தது S3, இது 3ஆவது படம். அது இல்லாமல் எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டைக்கோழி இன்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம். அதனால என்னைக்குமே எப்பவுமே ஒரு சண்டைக்கோழி தான். இந்த படத்தில் நான் பொதுவாக ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு, ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டார். நானும் எடுத்துருவோம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு கூப்பிட்டாரு. ஹரி சார் எப்பவுமே டைமிங் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த 7 மணினா 7 மணி அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்கெல்லாம் போட்டு வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு. ஏன்னா கேபிள் அது ரோப் ஷாட் வர 4 ரோப் ஷாட் இருக்குது.
அந்த டைமிங் ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரக்கூடாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன், அதாவது சுகுமார் சார் ரொம்ப அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும். காரணம் என்ன, அவர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா ஒன்றா கையிலாமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி 3ஆவது டேக் ஓகே ஆச்சு. எனக்கு சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர், எப்போவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்னம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்து ரசிக்க போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Put your hands together once again everybody for our stunt master கனல் கண்ணன் சார் அவர்கள். அடுத்ததா இங்க வரப்போறவர்கள் அப்படிங்கிற பாட்டை பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணி, ஹலோ சார் வணக்கம், என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டோன்ட் வரிடா மச்சி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ஆமாம் சார், சென்ட்ரா நினைக்கோங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்சவங்களாம் இங்கே இருக்காங்க. ஹரி சார், சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிவிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட் அவர். காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர்ஸ் யாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி ஏதோ லேட்டுன்னு. அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார், வேகமாக ஷார்ட் சொல்லுவார், வேகமாக கம்போஸ் பண்ணார். அவர் வேகத்துக்கு நான் போடணும். சார் எங்கே மாஸ்டர் காணா, நான் இங்கே இருப்பேன், சார் கீழே இருக்கேன் சார் ஒன்று. ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவர் அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் சாமி டைமில் பார்த்தேன் சாரை. சாமி, அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட அது திருச்செந்தூர் முருகப், ஆமாம் அந்த என்ன படம், தாமிரபரணி, சாரி சார், தாமிரபரணி, அப்புறம் பூஜை, நிறைய படங்கள் அவரது இப்போ வரைக்கும். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லமேலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லமே, சண்டைக்கூலி, அப்புறம் 3வது படம் திமிரு. ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள், தாமிரபரணி, பூஜை, நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தி அவருக்கு. அது சொல்லத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ரொம்ப பிடிச்சவர். அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல, சகோ ரொம்ப பிடிக்கும். சமுத்திரகனி சகோ, அவர் சகோன்னு தான் நாங்கள் கூப்பிட, அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோடய ஃபேவரட் இருக்கார். அவரை நம்ம பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன். என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணல, நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன். அப்புறம் வேறு யாரை விட்டேன், ஏதோ நம்ம சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம். நான் மாஸ்டர், அப்போ சுகு, அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே, ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு. அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் சிமிலராகவே இருப்போம். என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க. ஸோ சுகு பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜு மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எங்கள் மாஸ்டர், இவங்க மாஸ்டர், கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ மாஸ்டர், அப்புறம் வேறு யாரை விட்டேன். தேங்க்யூ, அவ்வளோதான். சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது உண்மையா பொய்யா? எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, எவ்வளோ தூரத்துக்கு பொய்? கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு செல்லமே பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா ஹைட்டு வேறு, டம்மான்னும். பட் அப்படியே அந்த 2வது படத்தில் சண்டைக்கோழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீங்கள் 3வது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே தானே? 2வது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு. அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரூவைசேஷன், ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது 3 மடங்கா 4 மடங்கா வரும்போது அது வேறையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் இல்லை? டன் சார், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அரியண்ணே எங்கே காணோம். அரியண்ணே ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு. அப்புறம் அந்த மேனேஜர்ஸில் நம்ம கணேசனை
ராஜேந்திரன் தெரிய மாட்டார், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரிய மாட்டார். ராஜேந்திரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர்கள். ஆல்ரைட் சார், டோன்ட் வரி டா மச்சி, இன்னைக்கு மட்டும் இல்லை 26th ஏப்ரலுக்கு அப்புறமாவும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்க போகிறது. நம்ம சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஒன்ஸ் அகேன் எவ்ரிபடி ஃபார் அ வெரி குட் தினேஷ் மாஸ்டர். தேங்க்ஸ் ஸோ மச். பரவாயில்ல சார். சாரி தேவி சாரை விட்டுட்டேன். தேவி சாரும் நான் ராமகிருஷ்ண மிஷன் படிக்கும்போது அவர் வெங்கட சுப்பாராவ் ஸ்கூல், நாங்கள் அவர் அப்போவே பாடிக்கிட்டே ஆடுவார். அவர் ஸ்கூல் இன்டர் டேலண்ட் கான்டெஸ்ட்டில் நாங்கள் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன். அவர் அப்போ சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான். ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள், பவன் கல்யாண் சார் படம் கபர் சிங், அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்கில் நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும், சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது, அந்த கண்ணுன்னே திறக்கும் போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ தேவி, உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. தேங்க்யூ சார். நீங்கள் கொரியோகிராஃப் பார்ட்னரான பிவிஆர் ரீப்ரசென்ட் பண்ணி இங்கே மிஸ் மீனா மேம், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் டு தி ஸ்டேஜ்? ஹலோ மேம், யூ லுக் ஆஸ் பியூட்டிஃபுல் as always. கேன் வி ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷால் சார் ஒரே அடம், ஓகேயா? இந்த ப்ரெசென்ட் வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கணுமா, ஸ்பெஷலாக இருக்கணுமா, அண்ட் காஸ்ட்லியாக இருக்கணுமா? உங்களுக்கு ரெலவெண்ட்டாகவும் இருந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், காஸ்ட்லியான ப்ரெசென்ட் தான் நான் வந்து மீனா மேம்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அவர் வந்து அவர் கையால் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபார் திஸ் ஐ வுட் ஆப்வியஸ்லி நீட் விஷால் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ப்ரெசென்ட் மீனா மேம். இங்கே ஆல்ரெடி அது இருக்கு, ஆனால் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் சார், அதுதான் கரெக்டாக இருக்கும். யாரு கொடுக்குறாங்க? நிக்கில் சாரை வந்து வெல்கம் பண்ணி இந்த ப்ரெசென்ட்டை வந்து விஷால் சார் சார்பாக இந்த காஸ்ட்லி ப்ரெசென்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னை வச்சு ஏதோ சீன் பண்ணுறாங்கன்னு பிஹைண்ட் த சீன் வர சொன்னாங்க. அப்போவே சொன்ன வரமாட்டேன்ட்டு, நான் முன்னாடியிலேருந்து வரேன்ட்டு. மேத்யூ கவர்மெண்ட்டா இல்லை பாப்கார்ன் காஸ்ட்லியா? இது உங்கள் ஐடியா தானே? ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது 15 இயர்ஸாக, நான் காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ how will I say? But point well taken. All of you should check the combos also. I have very few words to speak. Sir, thank you. Thank you always for believing me, not from today but 2009. Career start பண்ணும்போது I've been with sir. And whenever I change, I come to sir and I always feel he's so updated. He will never have any, minus. He'll always plus about the person. He'll talk so positively. One thing which I really want to talk today to the people here is, it's an industry about glitz, glamour, movies, camera, action, but you also stand for others, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super proud, and we are super proud to be a part of you. Thank you so much for having me here, sir. Thank you so much, Meena ma'am, and lovely associate இருப்பாரு. விஷால் சாருக்கு ஒரு அண்ணன்னு சொல்லலாம். Put your hands together everybody for our very own Samudragani sir. But அதுக்கு முன்னாடி ஒரு AV பார்த்துட்டு வந்துடலாம். Director, actor Samudragani அவர்கள். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரி அண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான், இப்படி ரத்தம் சதைமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரி அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர் முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்னை
ஏரில் இறக்குனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது. கார்த்தி 3 முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி. மகிழ்ச்சி. நன்றி. கனி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் இதில் ஒரு நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணார். ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல். அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை ஷூட்டிங்கில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ணா நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்போ ஆரம்பிச்சது. ஏன்னா 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை. அவராக வந்தார், திடீர்னு கடன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான். இது அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணல. சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார் அடுத்ததா என்னது? எல்லாம் எதுவாக இருந்தாலும் அவங்க தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அது எங்கள் பயணம் வேற. அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன். அது நடக்கும் நம்புகிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏப்ரல் 26ஆம் தேதி வில் see the magic on screen. கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்துடும் திரையில். அதனால் 2.25 மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்ணு வச்சுருக்கணும். அப்படி இருக்கும் படம். பாருங்கள். Thank you. ரொம்ப நன்றி sir. Put your hands together once again for our very own Samudrakani sir, our very own Kani Anna actually. இருக்கு. கேமரா எதுவும் ரெக்கார்ட் பண்ண வேணாம். கேமராவும் மொபைலும் சுவிட்ச் ஆஃப். இவர் வந்து மேன் ஆஃப் மியூசிக் அண்ட் இவரோட பாட்டை கேட்டு அந்த டியூன்ஸுக்கு நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு தருணத்துல கண்டிப்பா வந்து பயங்கரமா ரசிச்சு ஆடி இருப்போம். டைம் டு வெல்கம் the one and only our rock star Devi Sri Prasad, also congratulating him on being the recent recipient of the National Film Awards for Best Music Direction. Of course sir, அப்படியே நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, ஏவியை மட்டும் பார்த்துடலாமா? Yes, done. For our rock star Devi Sri Prasad avargal. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. பயங்கரமாக இருக்கு ஏவி. தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் திஸ் ஸ்பெஷல் ஏவி. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேலே நம்மளுக்கு இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஜாலி ஆகிடும்ல, அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது. தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ. அண்ட் தேங்க்யூ ஹரி சார். அண்ட் இதில் அந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் வந்து அன்றைக்கி ஸ்டுடியோ வந்து விஷாலே எடுத்தார். பிரதர் இங்கே நில்லு, இப்படி நில்லு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷ்னல் அவார்டு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கம்மிங் டு ரத்னம், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒர்க் பண்ணிருந்தேன். ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 6வது படம் நாங்கள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, இது வந்து படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம் 2 அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்களை சொல்லிட்டு. ஸோ 6வது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே வந்து டைரக்டர், ஏன்னா டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால த டைரக்டர் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் த ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வர மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங்.
ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இல்லை, 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் வந்து டைரக்டருங்கிற மேட்டரையும் தாண்டி எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ட் ஹி ஹேஸ் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஒர்க். அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது. அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம். அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா, ஹரி சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே, அதோட கதை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் பயந்துட்டார். அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலாக, ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. Like I said, 6வது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வி ஒர்க்கிங். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது. அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அதுவும் எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஹவ் மெட். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களா, அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யோகி பாபு சார், நானும் உங்களுடைய ஒரு ரசிகன். நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டிங்க. ஸோ சார், உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார். அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி சார்கிட்ட சொன்னேன், முழுக்க ஹீரோதும் உங்களது இருக்கிற ட்ராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு படத்தில். அது வந்து இல்லை, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன், இதில் கதை சொல்லுவேன். அது வந்து த வே த ஸ்க்ரீன் பிளே ஹஸ் கம் அண்ட் உங்கள் 2 பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் தினேஷ் மாஸ்டர், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தில் கலக்கிருக்கீங்க, நீங்கள் எல்லா பாடம் தான் கலக்குவீங்க. அண்ட் சுகுமார் சார், யூ டன் அ கிரேட் ஜாப் ஆன் த திங். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சொல்லல அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் ஃபைட்னு சொல்லலாம், வெறும் சீன்னு சொல்லலாம். ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாறி, அது ஒரு ஃபைட்டாக மாறி, திருப்பி சேஸாக மாறி, திருப்பி ஃபைட்டாக மாறி, திருப்பி ஒரு எமோஷனாக மாறும். அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ, எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ, விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ, அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். I think till today this is one of the lengthiest, எனக்கு தெரிஞ்சு this is one of the lengthiest single shot, raw single shot ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம். பட் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர், இல்லையா சுகுமார் சார்? லைக் இங்கேருந்து ஒரு பார்ட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மியூசிக் கம்போசராக அந்த சீனை நான் ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நானே ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அதுக்கு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, when something is very perfect, we tend to assume that it is done with a lot of technology put together or techniques put together. But no, இது வந்து ரியலாகவே ராவாகவே ஒரே கேமரா, அது வந்து போகும், அது திடீர்னு பறக்கும், திடீர்னு ட்ரோன் ஆகும், திடீர்னு கீழே வரும். எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு. அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்களே, நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதுல மட்டும் இல்லை, அவர் சிந்தனையிலையும் இருக்குது, அவர் மேக்கிங்லேயும் இருக்குது, அவரோட அன்புலேயும் அந்த ஸ்பீடு இருக்குது, எல்லாத்துலையும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்காரு. சார், இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலேயே. ரொம்ப நன்றி சார். ஐ ஹேட் கிரேட் டைம். அண்ட் டார்லிங் விஷால் பிரதர், you have outdone yourself in a beautiful performance and fight. அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ
நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காங்க. So thanks to each and everyone, and I hope you'll all love all the songs. And இன்னொன்று, இந்த படத்துடைய பாடல்களில் நாங்கள் 2 ரிலீஸ் பண்ணோம். மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணோம். அது எப்படின்னா, அவர் படம் ஷூட் பண்ணுறப்ப ஒரு மாண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ். ஸோ அவர் ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து, எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம். அந்த ப்ராசஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த சாங்ஸ்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம். பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூல் ஆல் really enjoy why we did that like that. So thanks to each and everyone. Hope you'll all love the film and make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much. நன்றி DSP சார். இன்னைக்கு வந்த கெஸ்ட்லயே ஜாஸ்தி பேசுனது நான் தான். ஏன்னா அவ்வளவு பாட்டு போட்டுருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார். ப்ளீஸ் சார். இவ்வளவு பேசின அப்புறம் கேள்வி கேட்கணும்ன்றீங்களே. ஆமா ஒரு கேள்வி. You've been in the industry for so long and விஷால் சார் வந்து இந்த வருஷம் 20வது வருஷம். ஏன் சார் 19 வருஷம் ஒரு காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு? எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள். ஆனா 19 வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து இந்த கேள்விதான் அவர் அவ்வளோ நீங்க வேற தூண்டி விடுறீங்களா? அப்படி இல்லை, சில வாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். when we are all aligned, you know, all the energies are aligned for a good purpose. and அதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது, அது எங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஹரி சார், அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் பாருங்க, பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கு. அதுவும் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்கள் வந்து ஆங்கர் பண்ணு வரை எழுதி வச்சிருக்கு. அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நீங்கள் பேசுனா எப்படி இப்போ பாடணும் இல்லையா, கொஞ்சம் ஆடணும் இல்லையா? வேணாமா அவர் ஆட வேணாமா? எஸ் எல்லாரும் ஆமா சொல்கிறாங்க பாருங்க. இந்த தருணத்தில் இப்போ மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்காரு, நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு, விஷால் சார் இருக்காரு. 3 பேரையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமாக மாற்றிடலாமா? எவ்ரிபடி கேன் வி ஹேவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் தி 3 of them. அப்போ தான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக நிக்கில் சாரோட பிளான் தான் நினைக்கிறேன். சரி மாஸ்டர், நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க. விஷால் சார், can we please have you onto the stage for the first time today? Put your hands together everybody for Ratnam's Don't Worry Macha. 19 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த மாஸ் ஸ்டெப் வந்து நம்ம வந்து போட போறோம். யோகி பாபு சாரும் வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தோம். சார் என்னாச்சு சார், வர முடியுமா எங்களுக்கா? யோகி பாபு சார் பத்தி ஒரு சின்ன மேட்டர் சொல்லலாம். சொல்லுங்க சார். ஜெனரலாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஹீரோ வரும்போது பயங்கரமாக வெஸ்டர்னாக மியூசிக் போட்டு, காமெடி கேரக்டர் வரும்போது வந்து ஃபோக்கா மியூசிக் போடுவோம்ல. இந்த படத்தில் அது உல்ட்டாவாக இருக்கும். ஹீரோ வரும்போது பயங்கர மாஸாக ஃபோக்கான மியூசிக் இருக்கும். யோகி பாபு சார் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம். பியூட்டிஃபுல். யோகி பாபு சார் வந்து ஆடுறீங்களா அந்த ஹுக் ஸ்டெப்? ஓகே சரி, பரவாயில்ல. ஓகே, ஸோ கேன் வி ஹேவ் த மியூசிக் ப்ளீஸ்? As we see Vishal sir, Devishri Prasad sir and Dinesh master teaching the both of them hook step of Don't Worry Macha from Ratnam. 26ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். எல்லாம் தாண்டி வாழ முடியும் நானே அதுக்கு சாட்சி. Don't worry டா மச்சி, இதை விட எத்தனையோ கஷ்டம் பார்த்தாச்சு. Don't worry டா மச்சி, அத்தனையும் எப்படியோ தாண்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தினேஷ் மாஸ்டர் வந்து லைவ்ல வந்து கோரியோகிராஃப் பண்ண நாங்க வந்து விஷால் சார் அண்ட் டிஎஸ்பி சாரை வந்து பார்த்துருக்கோம் இங்க டான்ஸ் பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டிஎஸ்பி சார். We are definitely going to love all the songs. Thank you. Romba thank you. Producers Dhananjayan sir and producer Kadiresan sir onto the stage. படத்தை விஷ் பண்ணுறதுக்காக ரத்னம் படத்தை வந்து விஷ் பண்ணுறதுக்காக 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க. Thank you so much for joining us sir. தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி கதிரேசன் சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் ட்ரெஷரர் தனஞ்சயன் சார் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி விஷால் சார் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சாரும் சேர்ந்து பண்ண தாமிரபரணி பெரிய ஹிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாமிரபரணி படத்தோட சிட்டி ரைட்ஸ் நான் வாங்கினேன். அப்போ 2014 பூஜை படம், அதுவும் ஹரி சாரும் விஷால் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா
அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி, அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் விஜயசாந்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது சும்மா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றங்கிற மாதிரி விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷனை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து பண்ணுவார். நான் ஏதை சொல்கிறேன்னா, நான் 2-3 டைம் ஒரு கேரவானில் நிறையா நாள் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்டாக அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஷால் சார். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூசர் கார்த்திக் சந்தானம், அவருக்கு நானும் அவரும் ஜாயின் பண்ணி இப்போ ஜிகதான் டபுள் பண்ணோம். அவர் சென்டிமெண்டான ஒரு ப்ரொடியூசர், படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அடுத்த ப்ரொடியூசர் லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி எடுக்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியாக இருந்தது. தமிழ் சினிமானுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது, பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார். அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது. அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமாக வைரல். எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணியே எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொன்னார், இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 திரையர்களும் கேட்க போகிறாங்க, சார் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்க்ரீன் கிடைச்சா போகிறோம், மீதி 1000 ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் சார் நீங்கள் ஒரு சொன்னாலே இப்படி பயப்படுது எல்லாரும், இல்லை சார் சோலோ ரிலீஸ் ஆகி வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னாரு. உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள். அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக, இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ஒரு நண்பராக, அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடியை நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசு தான், 60 வயசுல கூட அரசியல் போகலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். இன்னும் மேபி 2031 பண்ணலாம், இப்போ வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற 2024 வரேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜி. 80 வயசு மேலே. இதோட உத்தரவோட உங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன், அரசியல் வேண்டாம். சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணணும். ரத்னம் படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்னம் படம் மார்க் ஆண்டனி 100 கோடி பண்ணிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக 300 கோடி பண்ணணும், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமதர் கணி சார், யோகி பாபு,
பிரியா பவானி சங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்களாக ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தனம் படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா, பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹவுஸில் கொடுப்போம்னு உங்கள் படம் கொடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். Thank you. So always a pleasure listening to you. Put your hands together, everybody, for our very own director, Hari sir. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நிறையா பேசிட்டாங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இது வந்து ஒரு என்னது ஒருத்தரை பாராட்டுற மேடையாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். ஆனால் நிக்கில் வந்து ஏதோ பண்ணி விட்டார். அதனால் நான் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். 17வது படம், விஷால் கூட 3வது படம், 2 படம் ஏற்கனவே நல்லா அமைஞ்சுது. ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன், ரொம்ப பிடிச்சது. உடனே டக்குன்னு ப்ரொடியூசர் கார்த்திக் சாரை அறிமுகப்படுத்தி விட்டார். கார்த்திக் சாரே வந்து அவர் பேசும்போதே ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அதோடு எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு, அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. விஷால் கூட 3வது படம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கமிட் ஆன உடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே 2 படம் பண்ணோம். அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடுற மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு 60% ஆக்ஷன் அண்ட் 40% வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு. விஷாலோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், டைமிங்லேயும் சரி, அந்த வேலைகளையும் சரி, ஈடுபடுத்திக்கிட்டது, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஆக்ஷன் வந்து எப்போயுமே ஒரு நல்லா பண்ணுவார்னு தெரியும். ஆனால் அதில் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்கிற மாதிரி ஒரு 2-3 இடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும். அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆறுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்பட்டவனுக்கு காயம் ஆறுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்படுத்தினவனுக்கு காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும்போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது எப்போல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷனல் ஏரியாவில். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு 2-3 சீன் ஸ்ட்ராங்காக வச்சுணுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல போகிறது இல்லை, வெரி சாரி. என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்பியாக இருக்கட்டும், சுகுமார் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா படம் என்னவாக இருக்க போகுதுன்றது தான் எல்லோரும். ஏன்னா இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக ஆரம்பித்து இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸு மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இதை படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 8 ஃபைட் அண்ட் சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு 8 சீக்வன்ஸ் இருக்குது. அந்த 8 சீக்வன்ஸையும் 4 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரித்து கொடுத்தோம். எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னோட ஒரே ஒரு இது என்னென்னா, அதாவது இதை வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க. இந்த ஃபைட் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏன்டா வச்சாங்க நீ மட்டும் கேட்டவே கூடாது. ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆடியன்ஸை மதித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற ஆள். நான் கொஞ்சம் யதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம், ஃபைட்டு ஒரு 10 அடி போய் விழலாம். அப்போ கூட மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், மாஸ்டர் 10 அடி வேணாம், ஒரு 8 அடி வச்சுக்கோங்க, ஒரு 6 அடி ஆகிட்டு வேணாம், ஒரு 4 அடி ஆக்கிக்கோங்க. ஏன்னா நான் மிதிச்சா 2 அடி போய் விழுந்தானா, ஹீரோ மிதிச்சா ஒரு 6 அடி போட்டோம், 12 அடி வேணாம், இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான். ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாள். அப்புறம் நீங்களும் நிறைய கேள்வி என்னடா இன்னும் பறக்க விட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறாள். ஆனால் அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்கேன். அதனால் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்டா அந்த ஃபைட் வச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம். அதாவது தேவை. நம்ம வீட்டு முன்னாடி சும்மா சொல்கிறேன், ஒரு அடித்தடி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன பயங்கர ஆக்ஷனாக இருக்குது,
நம்ம வீட்டு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து நிற்கிறான் நம்மளை அடிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்போம், போலீஸ் ஃபோன் பண்ணுவோம். எதுவும் வரல, அவங்க பூட்டை உடைக்க போகிறாங்கன்னா உள்ளேருந்து அருவாமனை, உலக்க, உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம். இந்த மாதிரி ஒரு மூடில் தான் அவர் படம் முழுதும் அட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பிரச்சனை, அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணியே ஆகணுன்ற கோணத்தில் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு, துரத்தி வெட்டியிருக்காரு, கதற போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லாரையும். ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபரப்புன்னு நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்களா, ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த பரபரப்பு படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல. என்னென்னா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்ற சொல்கிற ஒரு பிளேமிங் இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் ரசித்தாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கலில் எல்லா ஏரியாலையும் போய் ஒரு டீ கடை வரைக்கும் போய், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஐடியாலாம் கேட்பேன் நான், எப்படி இருந்துச்சு, என்ன மைனஸு. ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ ஓடாத படத்தில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்குதா பிடிக்கலாங்கும் போது, இந்த ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க சார், அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது, சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். செம்ம பேஸில் இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே. அதில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு. அதை பற்றி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டினேன். பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டார். சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போல இருக்குன்னு. என்னென்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தேன்னா வேணும்னு எடுக்கலை, கண்டிப்பாக சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரணும்போது, இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பித்து அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்காக மாறி அதில் 3 வண்டி பிளாஸ்ட் ஆகி 4வது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயின் போகிற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு வந்த வண்டி கூட அந்த ஃப்ரேமில் போயிட்டுருக்கணும். இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதை எப்படி எடுத்துன்றதை மட்டும் இப்போ ஒன்று சொல்கிறேன். எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பார், ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் ஒரே கேமராமேன் கையில் கேமராமேன் ஜீப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பார், டைரக்டர் ஜீப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பார். வண்டி போயிட்டுருக்கு, ஹைவேஸில் போயிட்டுருக்கு, 3.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, 5 நிமிஷம் ஷாட்டு. இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது. இப்போ கேமரா பேன் ஆகுது, ஹீரோ இருக்கார், வண்டி முதல்ல காட்டுறோம், ஒரு பஸ்ஸு தூரத்தில் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்கார். ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் அடித்து வண்டியை நிறுத்துன்றாரு, அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான். நிறுத்தியான்னு திருப்பி கம்பல் பண்ணுறாரு, நிறுத்த மாட்டேங்கிறான். உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு. கிராஸ் கட் அடித்த உடனே அந்த பஸ்ஸு பின்னாடி பிரேக் அடிக்குது. இப்போது கேமராமேன் கையிலேருந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் கிட்ட கேமரா மாறுது, அவர் அதை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இவர் கீழே இருந்து இறங்கி வராரு. இப்போ கேமராமேன் கையிலுக்கு கிட்ட வருது, கேமராமேன் அந்த கேமரா கையில் வாங்குறாரு. இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில் போய் மாஸ்டர் கூட போய் இருக்கிறாரு. அங்கேருந்து அவர் மாஸ்டர் கிட்ட இருந்து அங்கேருந்து மைக்கில் இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. இப்போ இவர் நடந்து போகிறாரு. அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்குது. இதோட ஃபாஸ்ட்டாக பேச முடியாதோ? ஸோ பஸ்ஸுக்கிட்ட போகிறாரு, போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு. ஸோ காம்போசிஷன் வைஸ் லோவாக இருக்கக்கூடாதுன்றக்காக ஒரு செட்டர் ஸ்டெண்ட் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு. அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷனில் வைக்கிறாரு. அங்கே ஒரு சீன் ஒன்று போகுது. கடைசியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னா ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்கில் 2 வண்டி வருது. அது வில்லன் குரூப் ட்ராக்கு. ஒரு 15 ஃபைட்டர்ஸ் வராங்க. இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறுறாங்க. வண்டியில் போய் ஏறின உடனே அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்கிது. 15 ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க. இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறார். எடுத்தவன ஒருத்தனை புட்டிச்சு வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில்ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு. ஆனால் எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போனோம். என்னென்னா ஒரு ஃபைட்டர் அடித்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட். கேமரா திரும்பி வர்றதுக்குள்ளே அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கணும். அந்த ஃபைட்டரை மிதிக்கும் போது ஃபைட்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக இழுக்கணும். மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேனில் உட்காந்து கொடுக்கணும். இந்த மாதிரி டார்கெட். இந்த 15 பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு. அதுக்குள்ளே பஸ்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேர் இறங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சுது. இப்போது வண்டி மறுபடி கிளம்புது ஜீப்பு. அவங்க வந்து 2 வண்டி இவங்களை துரத்திட்டு வருது. துரத்திட்டு வந்தோடனே கேமராமேன் கையில் இருந்து கேமரா வந்து பறக்குது. பறந்தாச்சுன்னா 100 ஃபீட் ஹைட்டு போகுது. போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி 2 வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஹைடென்ஷன் ஒயரில் வந்து 100 மீட்டர்கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்முன்னு கீழே வந்து உடஞ்சிருது கேமரா. அப்படியே கட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா, இன்னொரு இது சேம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி 80 ஃபீட்டு ஹைட்டில் 100 மீட்டர் 100 ஃபீட்டு 100 மீட்டர் கிடையாது 100 ஃபீட்
80 ஃபீட் ஹைட்டில் அந்த கேமரா போயிட்டு இருக்குது. அங்கே போயாச்சுன்னா 2 வண்டி துரத்திட்டு போகுது, ஆப்போசிட்டில் 2 வண்டி வருது, இந்த வண்டியை மறிக்குது, இந்த வண்டியை மறித்த உடனே நின்று அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது, இந்த வண்டி குறுக்க வருது, அந்த வண்டி ஒன்று இடிக்குது, அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம்பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி இந்த வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க, குத்த வராங்க, டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது. இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேலே இருந்த கேமரா கீழே வருது. கேமராமேன் எப்படி கையில் பிடிச்சாருன்னு தெரியல, பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு, சுற்றி ஓடுறாரு. கடைசியில் அந்த ஜீப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஜீப்புக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே வண்டி கிளம்புது. கிளம்பி பேன் பண்ணால் பின்னாடி 4 வண்டி துரத்துது. ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அது மட்டும் சிஜி, பிளாஸ்ட் மட்டும் தான் சிஜி, ஆனால் ஷார்ட் கட் ஆகலை. அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து டாப்பில் ஆகி உள்ளே போய் ஒரு காவாயில் போய் விழுது, ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போய் விழுது, அந்த விழுறது மட்டும் சிஜி. அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து சென்டர் ஆஃப் த மீடியன் வந்து அடித்து நொறுங்கி அந்த வண்டி தீ பிடிக்குது. இதை தாண்டி அவர் எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. இந்த 3.5 கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து அந்த ரோடு கிடச்சிது. எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடச்சிது. விஷாலுடைய அந்த டெடிகேஷன் இருந்துச்சு, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம். இது வந்து இதை சிங்கிள் ஷாட்டாக தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய டெக்னீஷியன்ஸை பேசினேன். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலான்னாங்க, முடியாதுண்ணே. சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார், நாங்கள் ராவாக தான் சார் வேணும், ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போது. அதுக்கு நமக்கு வெற்றிமாறன், ரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல இது இருக்குது. அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க, நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்ட்டையும் போராடி கடைசியில் எனக்கு கண்ணன் மாஸ்டர் கிடைச்சாரு. நிறைய பேர் அவர் சொன்ன உடனே சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார், மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க, அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எடுத்துருங்க மாஸ்டர். ஸோ அவர் வந்து அது பண்ணிட்டாரு. ஸோ மனவலியோடு தான் அந்த வேலைக்கே போனேன் நான். ஏன்னா இது முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் அது ஷூட் பண்ணோம். அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நைட்டு 10:30 மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன். வண்டியிலே வந்து ஸ்பீடாமீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம். 3.5 கிலோமீட்டர் டிவைடட் பை 7 சீக்வன்ஸ் 50 எவ்ரி 500 மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு. ஸோ இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம். விஷால் வந்தார், கடகடன்னு பிளான் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல். 2ஆவது நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டேக்கு, 5 மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மன வலியும் அந்த பெயினும் வந்து போச்சு. ஏன்னா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன, கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, படத்தில் எல்லா விஷயத்துலையும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம். அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நான் பேச விரும்பலை. நீங்கள் படத்தை பாருங்கள், ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க, கண்டிப்பாக வலி, ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு. நம்பிக்கை இருக்குது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆன் செட்டில் இருக்கிற டிரெக்டர் ஹரி சாரை வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம். சார் ஸ்ரீ சிரி சாய் சினிமாஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ் சார் இங்கே வந்திருக்காரு. சார் வாட் யூ ஹேவ் டு சே? தெலுங்கில் நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க சார், ஸோ ப்ளீஸ் கேன் வி ஹேவ் சம்? Good evening all. I'm very happy for part of this movie. I'm going to release in Telugu, and we plan to equal to Tamil Telugu also. We more than 500 theaters we are planning in big release, and so this movie last 2 months I chasing and I take this movie. I know this movie is going to big hit, and it's very happy. Vishal sir, very very thank you. Devi sir, I love your music. Thank you sir, thank you. Thank you so much sir, and all the very best. ஸ்ரீ சிரி சாய் சினிமாஸ், நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. சதீஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ யோகி பாபு சாரை மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம். சார் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லொலு சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரி சார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரி சாரை பற்றி நான் சொல்லணுன்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும் போது
அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன் நான். ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6, சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணீங்க, இது எப்படி சார் பண்ணீங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்திருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னு. அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், யோகி எப்போவுமே உழைப்பு தாண்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் இல்லை சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார், எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார், ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்க வர்றாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்னு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லோரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாறெல்லாம் வலிக்குது, இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோடு விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணன் மாஸ்டர் சார், மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா நிறைய படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கனி அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கனி என்ன சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றாங்கன்னா, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடின்னு தான், எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போராடினேன், சரிங்களா. அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேரானில் உட்காந்து கேட்கும்போது, இது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா, கதை நல்லா இருந்தால் தான், ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு. ரொம்ப நன்றிண்ணே. அதனால் நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோடய பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சமுத்திரக்கனி அண்ணனுக்கு. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச், அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு, திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி. குஷ்வந்தர் சார் மைக் வாங்கிக்கோங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி மேடையை வந்து 19 வருஷம் தாண்டி 20வது வருஷத்தில் எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ன்ட்டு. சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்தது. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்போவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும். ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆடியன்ஸு நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு
ஏப்ரல் 19 முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பாக வெயில் அடிக்கும், கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேணாம், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம். ஆனால் அன்றைக்கி ஓட்டு போய் வேண்டியது அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும். மறுபடியும் பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டியில் எப்போவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு. எப்போவுமே கிராமத்தில் வந்து 70% இருக்கும், சிட்டியில் நகரத்தில் தான் வந்து 50% இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும். அது எனக்கு அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலம்பரை. இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த நாளைக்கு வந்து மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது. இவன் அவ்வளோதான் எப்போவுமே சொல்கிறது தான். சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதுக்கு மேலே போக முடியாது, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்கன்னா, ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் தான் வந்து முன் வரிசையில் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க, அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் போகுதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்ஜி சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க கேட்கக்கூடாது, நம்ம அது நெகட்டிவாக சொல்லும்போது கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, அவர் சொன்ன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது வந்து நாங்கள் எப்போவுமே இது எதுவுமோ தெரில, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்போ ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒன்று எங்கள் அப்பா, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலம்பரை கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிகிட்டு இருப்பார். என்னென்னா என் பேர் வந்திருக்கு, தினத்தந்தி, மாலை மலர், ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு. அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தில் தோல்வி அடைஞ்சார், அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்கள் நைனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தால் போதும். ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இது ஏன்ப்பா கட் பண்ணுறீங்கன்னா, இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கார். 2வது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது, டே இங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பாக அமையும். சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ சீக்கிரமாக வந்து ஹரியோட எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும்னு. அம்மா டைம் வரும்போது கண்டிப்பாக நான் நடக்கும்மா, டெஃபினட்டாக நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்க் ஆண்டனி முடிஞ்சு இப்போது
சுற்றி கேட்கும்போது எல்லாரும் வந்து சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி ஒரு சண்டைக்கோழி திமிரு தாமிரபரணி விஷால் பார்க்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரில. இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்புல, சார் நீங்கள் ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணணும், நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்புல. கரெக்டு, ஓகே. நான் நேராக ஹரி சார் ஃபோன் அடித்தேன். சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்போவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலாக. எப்போவுமே ஒரு பெரிய அண்ணன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம்னா அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார். லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்போவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனருக்கு கதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது அது 2 முறை, அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டாக, எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யா சொன்ன மாதிரி, எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சுருந்தாரு திரைக்கதையில். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்னேன், சார் இது டெஃபினட்டாக வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், கரெக்டான டைமில் நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு கண்டிப்பாக அது பண்ணிடலாம் சார், கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து இல்லை கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது. இதுதான் நானும் ஹரி சார் பயணம் தொடங்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஏன்னா இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை. அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சாப்புல. எனக்கு தெரியாது அப்போது டார்லிங் அலங்கார பாண்டியனோ இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைமில் வந்து எனக்கு பேர்கள் தெரியாது. ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு. எனக்கு தேவி இந்த படத்தை கூட இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கடைசியா என் டார்லிங் வந்து என்னோட சேர போகிறாப்புல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா பிரியாவோட ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். லவ்லி ஹியூமன் பீயிங் அண்ட் கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரி சார் பற்றி. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கை தட்டணும். ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு படத்தில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் திரைப்படத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மனசில் வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பார். அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. ஹீரோ வந்தான், சண்டை போட்டான், லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணிட்டான், முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை. அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரன்றது என் கேரியரில் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவ்வளோ வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு கிடைச்சிச்சுன்னா, அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இந்த நேரத்தில் வந்து சமுத்திரகனி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சூப்பர், ஓகே அண்ணன் போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ், அவ்வளோதான். என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், கட்டி பிடிச்சி அழுவலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும். ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் கேட்கும்போது, நானும் விஷாலும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது. நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை, அண்ணன் இந்த படம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாமல் எனக்கு இப்போ 100 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன்.
1:30 மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது பல வருஷம் ஆச்சு. அண்ணா வச்சுக்கோங்க, நான் யார் எந்த ஹீரோ நீங்கள் சந்திச்சிடாதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு வந்து முன்னுதாரணமாக நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் நாங்கள் இயக்குனர் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் துப்பறிவேல 2ல் நான் இயக்குனராக 25 வருஷத்தோட கனவு நினைவாகுது. அது நினைவாகுது, அது வருது. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணுன்றது, அது இயக்குனர் ஆகணும்னு நினச்சி அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்றைக்கி அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த கனவை முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு யோகி பாபு படத்தில் இருக்கார், ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன். அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரோட ஒய்ஃப் என் தங்கச்சி மாதிரி தான். நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் வீட்டுக்கு வரேன் டார்லிங், சாப்பிட்றதுக்கு வரேன். எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும். என்னமோ தெரில, ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல, கோயிலில் தான் அப்படி தோணும். ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா தாண்டி நிறைய நட்புகள் நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும். எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு நபர். அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபதிகாரம்லாம் நாங்கள் 2 பேர் சந்திக்கும் போது அன்றைக்கி நான் தொடர்ந்த நட்பு இன்றைக்கி மாமேன்னு 2 பேர் பேசிக்கிறது. அதுதான் என் வாட்ஸ்அப்பில் நாங்கள் 2 பேர் பேர் சொன்னதே கிடையாது. சுகுமார் ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அதான் சொன்னேன்ல, ஒரு ஹரி பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா அவருக்கு ஹரின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவர் ஹரிஹரியா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம், ஹரின்றது முன்னேற்றம் தான். அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம். அதுதான் ஹரி சார். சாதாரணமாக 3 படங்கள், 3வது படம் வெற்றி கூட்டணி அப்படியெல்லாம் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிடலாங்க. ஆனால் இவரோட நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த திரைப்படத்தில் என்னோட வாழ்க்கையோட போக்கு நான் மாற்றிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி தான் நான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நான் நீண்ட நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி, இவரோட விஷயங்கள். விஷால் நாளைக்கு காலைல 7 மணிக்கு ஷார்ட் நோ ப்ராப்ளம் சார், 5 மணி கூட வச்சுக்கலாம் சார், நான் வரேன். அது என்னமோ தெரியல, அவருக்காக நான் வரணும்னு, அவருக்காக நான் உழைக்கணும், அவருக்காக நான் ஏதோ எனக்கு காசு கார்த்திக் கொடுத்தாப்புல அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை. ஹரி சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஹரி சார் சொன்னால் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் தம் கட்டி சொன்னார்ல 5 நிமிஷம் காட்சி, உண்மையிலே வியந்து பார்த்தேங்க. சத்தியமாக ஒரு கேமரா ஒரு ஃபில்மாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது. டிஜிட்டலாக இருக்கிறதுனால ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி சார்ஸ் விஷன். நான் இந்த படத்தில் நான் சொன்னேன் சார், நான் இயக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் உதவி இயக்குனராக நான் வேலை செய்ய போகிறேன் சார், நீங்கள் கண்டுக்காதீங்க சார், நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐ வாண்ட் டு see how he is executing that சொன்னார். ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு, சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார் சொன்னார், 5 நிமிஷம் காட்சி விஷால், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷாட்டுன்னு ஸ்டிச் பண்ண போகிறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன். இல்லை 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 விஷால், 5 நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம், 2-3 நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம், ஆனால் ஒரே ஷார்ட்டில் எடுக்கிறோன்னு. பிளடி சேலஞ்சுங்க. இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ணணும். கேட்டுக்கிட்டு பண்ணுறாரு பாருங்களேன், அதுதான் அவரோட வெற்றிக்கு. முதல்ல இந்த படத்தோட வெற்றி இயக்குனர்கிட்ட தான் வரணும். இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் எங்களை மாதிரி நடிகர்கள் உங்கள் முன்னாடி நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக சொல்ல முடியும். அவரோட பாதையில் போயிட்டோம். அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுகுமார். எப்படி, அதாவது ஒரு பறக்கிற கேமரா பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது, தெரிஞ்சிடும் பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு. அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர்
என் உடம்புல 109 தையல், 100வது தையலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு. 109 தையலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்னோட டார்லிங் வந்து கனல் கண்ணன் மாஸ்டரு. என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷனில் கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டைக்கோழியில் என்னை நம்பினார் இந்த கனல் கண்ணன் மாஸ்டரு. எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது, சண்டைக்கோழி கிளைமேக்ஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிக் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இவர் தான். இவர் கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டார், அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தார், கிடைச்சேன் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். நான் வந்து ரோப் ஷாட்டில் நின்றுட்டுருக்கேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், நான் பாட்டு ரோப்பில் நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து ரசிக்கிறார், என்ன சொன்னாலும் செய்கிறாயா பரவாயில்லையா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயந்தான். எங்களுக்குள்ள ஒரு இது ஃபஸ்ட்டு தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு. அதே மாதிரி தான் 12, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் பூஜையில் மறுபடி 16. அவர் வந்து என்னென்னா தையல் வந்து விஷால் முடிஞ்சிச்சுல, தையல் முடிஞ்சிச்சுதான். ஆமாம் மாஸ்டர் போட்டாங்க, தையல் போட்டாங்க. அப்போ ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர், தெரியுமே மாஸ்டர், பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை, அது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கனல் கண்ணன் மாஸ்டரு, ஹரி சார், சுகுமார், அங்கிட்டு இருக்கிற ஃபைட்டர்ஸு, அங்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ஸு எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் டு பி a treat for all of you. It is something you can expect always from a new director to prove it, not from a senior director at this point of time in his career. அது பண்ணுறாருன்னா இன்னமும் நானும் நிற்கிறேன், உங்கள் மத்தியில் நானும் நிற்கிறேன், நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்றைக்கி ஐ தேங்க்யூ ஃபார் அதான் உங்கள் எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா, இந்த பொக்கே கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் 5 நிமிஷத்தில் உங்கள் வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும் அதெல்லாம். இப்போது சிரிப்பு பார்த்தீங்களா அந்த 2 பிள்ளைகள், நீங்கள் தான் இப்போ படிக்க வைக்கிறீங்க, நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் வந்து 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அது நீங்கள் தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அது உணர்ந்து நீங்கள் வந்து மதித்து கொடுத்தீங்களே, அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைகள் படித்து முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமாக இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி 2 குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலிமா வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர், கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பட்னியோடு வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது உணர்வு வந்து எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு, அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்கார், அவர் பேர் முழுசாக சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலிமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன். நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயந்தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு. 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது, நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை, என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடியூசர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் நடித்து கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதில் முக்கிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும், ஒரு நல்ல தேதியில் வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க? விடுமுறையில், பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர், பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள், என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்கார், இப்போ இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள், என்ன நிறைய பேர், மன்னார் அவர்கள், எஸ்பெக்ட் சீனு, இது எல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன், எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் இது நான் ஒரு உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை,
என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ தொடங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிவிஆருக்கு இந்த விஷயத்தில் வந்து தனஞ்சயன் சார் சொன்னது அதான். 2 நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமாக இருக்குது, அதனால் தள்ளி போச்சுன்னு. இந்த ஒரே விஷயந்தாங்க, சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல. என் படம் ரத்னம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்திருக்கோம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நாங்கள் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், சின்ன படங்கள் வந்து தியேட்டரில் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக. அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது. இப்போ தனஞ்சய சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில் வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு. நான் அந்த படம் தள்ளி போகிறதுக்காக நான் பேசலை. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில். எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒன்று தான். அது பெரிய படம் சின்ன படம்ன்ற நினைக்கிறது மக்கள். நடுவில் இருக்கிறவங்க கிடையாது. நடுவில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும். அவரோட திரைப்படம் 150 இல்லை 300 ஸ்க்ரீன் கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து 500 ஸ்க்ரீன் கூட வரும், அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமாவை வந்து cannot own சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன். நான் தான் அது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க, நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசன் சார் எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் அவரோட நான் பயணிக்கணும். நானும் ஆசைப்படுறேன், அவரும் ஆசைப்படுறோம். கரெக்டான திரைப்படம், கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது. எல்லா இயக்குனர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒன்று தான். அதுக்காக தான் நான் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல. இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க. எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு தெரியாது. ஃபில்டர்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா, எங்கள் அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அண்ணா நகர்லேயே தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரும்ல, அதுக்கு தான் நான் வந்து நான் சொன்னேன். நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது. சத்தியமாக நான் சொல்கிறேன், என்னோட எமோஷன் வந்து நான் ஒரு சராசரி மனிதனா, நான் ஒரு வாக்காளராக இந்த நாட்டு குடிமகனா நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுங்க. ஆனால் நான் சொல்கிறது உண்மைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அரசியல் இருந்ததே தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டது நான் சொன்னது. நான் இப்போவும் சொல்கிறேன், 26 வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் பூர்த்தி செஞ்சுருங்க. நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்களாக மாறும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியாக மாறக்கூடாது? அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லது செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும்? நல்லது செய்கிறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ் லென்த் மிஸ் ஆகுதா? எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது. ஆனால் ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு? அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள், நல்லது செய்யணும்னு. நான் வந்து ஹரி சார் படத்தில் நடிக்கும்போது விளாத்தி குளத்தில் வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல குடிநீருங்க, சாதாரண குடிநீர். இப்போ டேப் ஓப்பன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமாக இருக்குது. அது மூடி அது கரெக்டாக பயன்படுத்தணும், அந்த தண்ணியை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து நாங்கள் வந்து ஆதங்கங்கள்லாம் நாங்கள் சொல்கிறது. இன்னைக்கு கூட காலையில் வந்து 7 மணி ஃப்ளைட்டில் நான் போயிருந்தால் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது. 12 மணிக்கு ஃப்ளைட்டில் போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது. அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க பேர் அபூர்வா தான். அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். இந்த பெண்மணியை வந்து பார்க்கறது, நம்ம உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதை தாண்டி ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும்போது நம்ம இனிமேல் சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பற்றி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளாக பார்த்து
என்னை வந்து போகிற போக்கில் வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு. நான் அதில் வந்து நல்லது செய்கிறேன். உங்களுக்கே தெரியும், அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 12 மாதத்தில் எப்படி, கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும், எல்லாமே தெரியும் சார். ஐ நோ டெஃபினெட்லி. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். என் கையில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிறது வாங்க திரையரங்கு வந்து இப்போ படம் பாருங்கன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷனில் வந்து உங்களை தைரியமாக நான் சந்திப்பேன். மார்க் ஆண்டனி சொன்னது நடக்கலைன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா தைரியமாக என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது. சொன்ன விஷயங்கள் மார்க் ஆண்டனியில் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து 100 கோடிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதனால தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஹரி சார் உழைப்பு, விஷால் இல்லை அதெல்லாம் ஓகே, ஹரி என்ற இயக்குனரோட உழைப்பில் நாங்கள்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ், ஹீஸ் எ யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் நாங்கள்லாம் ஒரு பிளானட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கேலக்ஸியான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் 26 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தேங்க்யூ சப்னா, தேங்க்யூ. இந்த சட்டை மாற்றுற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் முடியாது. என்னால் ஒரு இன்டர்வியூலே வந்து அத்தனை சட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நின்றுருப்பாப்புல காஸ்டியூமர். முடியாதுங்க, ஒரே சட்டை தான். ஆனால் ஓயாமல் சட்டை ஆனால் சூப்பராக இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க. ஏன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும். என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இஸ் பின் தேர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ. அதை பார்த்தீங்களா 3வது சட்டை. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ளே 4வது சட்டை. இல்லை காஸ்டியூம் வந்து நானும் ஹீரோயின் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, இவரே மாற்றிடுவாருன்னு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். எனக்கு நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு சாங்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாசே இல்லைன்றது பயந்து நின்னேன். நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உட்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 3 வார்த்தையில் சொல்லிடலாம். அது ஓகே. பட் என்ன ஒரு நடிகனா வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினது பொறுமை வேணுங்க. 20 டேக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போது ஒரு சிங்கிள் இதில் பார்க்குறீங்க. ஆனால் பொறுமையாக காத்துட்டு இருப்பார், அப்படியே நின்றுட்டு இருப்பார் அப்படின்னுவார். நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட்டெல்லாம் வச்சுருவார் எனக்கு. இப்போ பிஜிஎம் எல்லாம் அந்த நம்பிக்கை தான் என் மேலே இருக்கிற நம்பிக்கை. என் டார்லிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன். they are family to me. அண்ட் இதோ இன்னொரு ஏஜென்ட் டீனா அப்புறம் மிராஜ் 2 பேர் வந்து மறக்கவே முடியாது. நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது. இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார். அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் part of my journey in this 20 years and making and molding me as a better dancer, இது ஒரு பெரிய விஷயம். யாராவது விட்டுட்டேன்னா நன்றி. நான் ரசிகர்கள், நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தெய்வங்கள், என்னோட நண்பர்கள். நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் போய் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு படுத்தி பார்க்குறதுல எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல, இந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்கறதில்ல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல, ஆனால் நான் என்னால்
முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு 4 மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காக எல்லாம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது. அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது. நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட, நீ வந்து 4 பேருக்கு வந்து நல்லது செய்ய அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உட்காந்துருக்காங்க 2 பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க. ஆர்யாவுக்கு அப்புறம்னு சொன்னேன். அந்த பரதேசி ஆர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆர்யா கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிட்டான், இன்னைக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு, நீ என்ன பண்ண போகிறேன்னு. அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டுமா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ வந்து அம்மா காத்துட்ருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு எப்போ கல்யாணம்னு. ஒருவேளை பிரபாஸுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சல்மான் பாய் இருக்காரு, சல்மான் கானுக்கு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து தினேஷ் மாஸ்டரோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையுமே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க டே பிஃபோர். அலங்கர் பண்ணி அனைத்து பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த தருணத்தில் நீங்கள் இங்கே இருந்து எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நீங்கள் இருக்கிறது வந்து இட் இஸ் ஆட்ஸ் மோர் வேல்யூ அண்ட் சப்போர்ட் டு இட். ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாரோட கடின உழைப்பில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கொஸ்டின்ஸ் வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கலை அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரிலாம் இல்லை. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கோவத்தில் கொந்தளிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள் தானே. நீங்கள் கேட்டது இல்லையா, வெளியில் ரோட்டில் ஏதாவது தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. இல்லை, அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கு, கோபத்தில் வர அப்படிலாம் இருக்காது. இது வந்து நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 40 வருஷம் 50 வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன். தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டுருக்கு. ரோட்டில் சண்டை நடக்கும்போது எப்படி களத்தில் இறங்கி வேலை செய்கிற ஆள் நம்ம. எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க, வயலன்ஸ் வந்து. மோகன்ராஜ் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு. கொஸ்டின் பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலாம். மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எதிர்த்து கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனை அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல. வெரி சாரி, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்கன்றது வந்து உங்களை மீடியாவை சொல்றேன். இல்ல நான் மீடியாவை சொல்ல சார். அவரு இல்ல ஒரு நிமிஷம், அவர் மீடியாவை சொல்ல, வீடியோ எடுக்கிறது. வீடியோ சொன்னாரு. வீடியோ வேற. எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது. நமக்கு ஆதங்கம் வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம். டேய் 10 பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடச்சிட்டு நிற்கிற பொசிஷன்லாம் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போதும் சென்னையில் மட்டும், எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா. ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவில்னு. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண்கலங்கிற மாதிரி. அதையும் நான் சொன்னேனே, கண்கலங்கிற மாதிரி. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா? பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை, ஒரு ஆக்ஷன். அது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி. யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்ணுற ஆள் நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்.
இப்போ இதுலேயும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓட்டும் காட்டியாச்சு. நீங்கள் பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளோ வேகமாக இருந்தது. நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம். இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும். அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுன்னு நான் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ண, அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும். அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில். இது வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கணும்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ மூலமாக, ரத்னம் மூலமாக, அது ரத்னம் விஷால் மூலமாக அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோதான். விஷால் சார், ஏப்ரல் 26ஆம் தேதி விஷால் சார் இங்கே ஏப்ரல் 26ஆம் தேதி ரத்னம் படம் வர மாதிரி இருந்தது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்போ அரண்மனை 4 May 3 போயிருக்கு. அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சி சார் தான். அவருக்கு என்ன அண்ணன், நண்பர் இல்லை அண்ணன். அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது, அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லியேங்க. எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போக சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷனில் வந்து 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓடல? உசைன் போல்ட் மட்டும் ஓடினா நீங்கள் பார்ப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசைன் போல்ட் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம். அந்த 100 மீட்டரில் அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம்? அது மாதிரி தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடச்சிச்சு. இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் எனக்கு தெரியாதுங்க. அவங்க கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் என்னால் வந்து நான் யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்லேருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See, the same underline ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன்ஸ். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று, இவர் குடும்பத்தில் ஒன்று, அவர் குடும்பத்தில் ஒன்று, அப்படியெல்லாம் இல்லை. ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா, நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் த சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார். அது அவர் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரி சாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம். ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வராங்களே, என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க.
ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து we have upgraded, he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கிட்டு டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். உணவு இப்போது அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேனே, அது 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரி சார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரி சார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. விஷால் சார் இப்போ நீங்கள் வந்து விஷால் சார் இங்கே சொல்லுங்க சார் சொல்லுங்க விஷால் சார் சார் மார்க் ஆண்டனியில் வந்து நீங்கள் மார்க் கேண்டீன்ல வந்து நீங்க 100 கோடி வசூல் சொல்லிட்டீங்க. இங்க சென்டர்ல ஒரு நிமிஷம் ஏஞ்சிட்டு உட்காருமா, கை தூக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க பிரதர். சார் மார்க் கேண்டீன்ல வந்து 100 கோர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, சந்தோஷம். ரத்தனமும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம், வாழ்த்துக்கள் சார். இப்போ என்னன்னா ஹரி சார் படம்னாவே வந்து ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லாக ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது இது 2-3 வார்த்தைகள்லாம் வருது உள்ள. விஷால் சார் வந்து இது எப்படி எடுத்துக்கினாரு? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேனே, ஹரி சார் சொல்கிற கதையை வந்து நான் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே ஒப்பேற்றணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில். ஆனால் இயக்குநர்களுக்கு வந்து சொல்லும் போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார், ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே, அதுவும் வந்து சில காட்சிகள் இருக்குது, இவன் கோவப்படணும். நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாஸ் ஹீரோதோ இவர் பண்ண அந்த சண்டைக்கோழியில். என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறங்குறான்ல, அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரி தான் தாமிரபரணிலையும் அதே மாதிரி தான் பூஜை. அதே மாதிரி ரத்னத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்காக சண்டை பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்கே சார் தேவராஜ். எஸ் சார். ஆர்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க. இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், திருமணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் திருமணம் ஆகிருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, அது ஏன் இல்ல அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு? திருமணம் அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. சரிங்க, ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், ட்ராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளோட ட்ராவல் ஆகணும், தேவியோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட ட்ராவல், சுகுமாரோட ட்ராவல் ஆகணும். எல்லாரோட ட்ராவல் ஆகிறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பொண்ணோட ட்ராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயங்க. கல்யாணன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நானாக சொல்கிறேனே, திரும்பவும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்லன்னு. நீங்கள் சொல்கிற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலிமா கண்டிப்பாக, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும். நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னால் தான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது அவர் கையில் இருக்குது. விஷால் சார், ஹரி சார் இங்கே
சார் முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சுருவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, படம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் கேட்டார், சார் சொன்னார். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன். நான் ஒரு வெறுப்போடு நான் சொல்லலை. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன். நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் 6 அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்களேன். அவர் முதலீடு அவர் போட்டார் காசு, என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க? நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க. போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு. எனக்கு 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட். நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இந்தியில் சின்ன படங்களில் பெரிய படங்களில். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க். இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீனு ஃபைட் இங்கே சார் சேசிங் ஃபைட் சீனுன்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லைன்னா 2-3 நாள் ரிஹர்சல் போனீங்களா? 2 நாள் சார் மொத்தம். அதில் ஒரு 1.25 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து. முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து. ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி 1 more போகணும். அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.25 நாள் வந்து ரிஹர்சல். ஆக்சுவலாக நான் 3 நாள் பிளான் பண்ண 2 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க. ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி தாவி வேறு எடுத்திருக்காரு, சிங்கிள் கேமராவில் எடுத்திருக்காரு. நீங்கள் எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா, எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனா நடக்கலையே? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம். சார் ஹரி சார், சார் ஹரி சார், இந்த படத்துக்கு ரத்தனன் பேர் வச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே ஓகே. காவேரி ஸ்ட்ரீட்டில் தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன். காவேரி ஸ்ட்ரீட்டில் ரத்தனன் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம் உங்கள் படத்தில் ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியாக இருக்கும், இதுலேயும் தூக்கலாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாகவே இருக்குமா, ரத்தினமாகவே இருக்குமா? ஏன்னா உங்கள் உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம். அப்படியா? அதனால் இந்த பேரை வச்சுருக்கீங்களா? அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம்னு டைட்டில் வச்சுருந்தேன்.
கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தம்னி ஒன்று இப்போது. அதனால் வந்து அதை வந்து ரத்னமாக மாற்றி ஹீரோ நேமில் அந்த டைட்டில். அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கே ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவலாக தான் அவர் படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நாங்களும் பார்த்தோம். ஏன் வரல அவங்க? என்ன ரீசன்? அவங்க எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூரில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் விஷால் சார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு, அதை தீர்த்தீங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரைன்னு நடித்தார், நீங்கள் மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில். அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீர்க்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில்? அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க. இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க. அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நகர். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னென்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரி சார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்னால் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதா என்னன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம சம்பாதிச்ச ஊர், நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும்? அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம், அதுக்கு அடுத்த திரைப்படம் அதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. இல்லை சார், நான் கேட்க வந்தது அதான். அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 200 படம் நிற்கிது இப்போதைக்கு, சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்கள் காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். கண்டிப்பாக. ஆனால் புரிஞ்சிக்கப்படுறது தப்பாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கேள்வி. இல்லை அப்படி இல்லைங்க. சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல. நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் படம் எடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஒரே ஒரு கேள்வி சார். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமாக அவருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமாக நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார்? இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் ஹிம். விஷால் சார், அண்ணனுக்கே தெரியும். நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் நான் அந்த சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு. ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம், விட்டுருலாம். எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு. ஓகே ஃபைன். விஷால் சார்,
ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு, காம்பினேஷன், பர்மிடேஷனு, இந்த கான்ஸ்டிடென்சியில் இவரை நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும், அவ்வளோதான். அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளோதான். நல்லது பண்ணணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் பசியோடு இருக்காங்க.